இந்த கோயிலில் காசை வெட்டி போட்டிங்கன்னா 48 நாளில் உங்கள் எதிரிகள்லாம் க்ளோஸ். அதுவே உங்கள் மேலே தப்பு இருந்துச்சுன்னா அதே 48 நாளில் நீங்கள் க்ளோஸ். இதுதான் வெட்டுடையார் காளியம்மன் கோயில். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈச்ச மரங்கள் ஏகப்பட்ட ஈச்ச மரங்கள் இருந்தது. ஸோ இங்கே வந்து நிறைய பேர் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோட கனவுல வந்து ஐயனார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த ஈச்ச மர காட்டுக்குள்ளே நான் ஒரு உருவமாக இருக்கேன், ஸோ என்னை எடுத்து வெளில வச்சு வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அந்த கனவுல வந்ததை நம்பி போய் அந்த காட்டுக்குள்ளே தொட ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா இடத்தையும் தொலை பார்த்துருக்காரு. அப்போ ஒரு இடத்துக்கு போய் குழி தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஐயனார் சிலை இருந்திருக்கு. ஸோ ரொம்பவே அந்த ஐயனார் சிலை அழகாக இருந்திருக்கு. அவர் அந்த குழி தோண்டும் போது அந்த ஐயனார் மேலே ஒரு வெட்டு விழுந்துரு. ஸோ அதனால் வந்து வெட்டுடைய ஐயனாராக அந்த சாமிக்கு அவர் பெயர் வைக்கிறார். அப்படியே காலங்கள் போக போக அது அப்படியே வெட்டுடைய ஐயனார் சொல்லிட்டு பேரே மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐயனார் வந்து யாருமே வழிபடவே இல்லை. அது ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. பார்த்தீங்கன்னா யாருமே உள்ள வந்து வழிபடுறதே கிடையாது. இதோட குடும்பம் மட்டும் தான் வழிபட்டு இருந்தாங்க. பூஜை எல்லாம் இவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஈச்ச மரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஈச்ச மரத்துக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு. அந்த ஒளியை பார்க்க ரொம்பவே பிரகாசமாக இருந்திருக்கு. ஒரு சூரிய ஒளி எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு பிரகாசமாக இருந்திருக்கு. அங்கெல்லாம் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல காளியம்மன் வந்து ரூமாக இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காளியம்மன் எடுத்து எல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு அதிகப்படியான கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெட்டுடைய ஐயனார் இருக்கிற இடத்துலயே இந்த காளியம்மன் இருந்ததுனால அந்த அம்மனுக்கும் வெட்டுடையார் காளியம்மன் சொல்லிட்டு பேர் வைக்கப்படுது. இடத்துல வந்து காசை வெட்டி போட்டிங்கன்னா உங்கள் எதிரிங்க எல்லாமே 48 நாளில் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதுவே உங்கள் மேலே தப்பு இருந்து அதையும் மீறி நீங்கள் காசு வெட்டி போட்டிங்கன்னா அடுத்த 48 நாளில் நீங்கள் க்ளோஸ் ஆகிடுவீங்க.